இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ தான். வைஃப் வந்து நண்டு பிரட்டலும் தூதுவளை சம்பளம் நல்லா கொஞ்சம் கிண்டி விடுவோம். தேவையான அளவு உப்பு போடுவோம். நீங்க இறக்க போறோம். கறி கொதிக்கட்டும், கொதிச்சு கொஞ்சம் வத்தட்டும். வெல்கம் பேக் டு SNB vlog. நான் பிரசன்னா. இன்னைக்கு எங்க நிக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நான் கிளிநொச்சியில எங்களோட வீட்டை தான் நிக்கிறேன். இந்தியன் வீடியோ வந்து என்ன மாதிரி அமைப்பதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ தான். வைஃப் வந்து நண்டு பிரட்டலும் தூதுவளை சம்பளம் செய்ய போறா. அவளோட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ண போறேன். அதை பத்தி தான் இந்த வீடியோ அமைய போகுது. எங்களோட சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணி உங்களோட கமெண்ட்டை வந்து கீழே கருத்துல வந்து தெரிவிங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட வீட்லயே தூதுவளை கொடி வச்சிருக்கிறபடியா வளர்க்குறபடியா நாங்க இதுலயே எடுத்து சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுலதான் தூதுவளை இலையில வந்து வெட்ட போறோம். வைஃப் தான் வெட்ட போறா. வெட்டுங்க. ஒரு இலையை தான் வெட்டணும், இல்லாட்டி இப்போ மரம் பட்டு போயிடும். என்னடா இது வளர்றது சரியான கஷ்டம். என்னடா சில பேர் விட்டு அது வராது. எங்களுக்கு வந்து தானாவே வளர்ந்துருக்கு கொடி மாதிரி. வேற சரியான முள்ளு பாதுகாப்பா தான் கவனமா தான் வெட்டணும் கத்திரிக்கோளால. மற்ற கெட்டு கெட்டா வெட்டினா மரம் பட்டு போயிடும். சின்ன சின்ன இலையா வெட்டுறபடியா அது கனகாலம் இருக்கும். அப்படி தேவைக்கு மட்டும் எடுத்துட்டு நிறைய பேர் இதுக்காண்டி நிறைய இடங்கள் திரிவினோம். என்னடா மருந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட கொடிதான் இது. இப்போ நிறைய பேருக்கு இது கிடைக்கிறது கஷ்டம். எங்களோட வீட்டுல ஏதோ இருக்குது, எங்களுக்கு இதை எடுத்து சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடிக்கடி நாங்க சம்பல் போட்டு சாப்பிடுவோம். இது சந்தையில எல்லாம் விற்கிறவங்க விலைக்கு. நல்லா வளர்ந்துருக்குண்ணே. நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். சம்பல் செஞ்சு தேசிக்காய் புளி விட்டு வெள்ளை சோறோட சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் தனியா. காணுமா? ஓகே, தொடர்ந்து நாங்கள் மற்றது நண்டு உடைச்சி வச்சிருக்கோம், அதையும் பார்த்துக்கொண்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்புல நண்டு கறி வைக்கிறதுக்கு இப்போ நாங்க எண்ணெய் விட போறோம். வெங்காயம் நண்டு கறி வைக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தாச்சி வந்து எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்ச உடனே கடுகு போடுறோம். அடுத்து என்ன போடுறோம்? அடுத்து பெருஞ்சீரகம். அதுதான் ஒரு சில தவறுகள் வரும், மன்னித்து கொள்ளுங்க. இது வெந்தயம் கொடுக்கணும். கொடுக்குறாங்க. கடை இருக்கு வெங்காயம் வதங்கட்டும்.
அடுத்தது சாம்பார், தம்பி, கருவேப்பிலை. இட்டு கொடுக்குறதான் வாசம். அப்படியே நீர் சாப்பிட்டா வாசம் மனசம். வடிக்கலாம். இதை நண்டு கூட்டியும் வைக்கணும். வெங்காயம் வந்துட்டு அதுவும் நல்லா இருக்கும். நண்டு கழுவி உடைச்சி வச்சிருக்கேன். நண்டை போட்டா சரி. நண்டு போட போறோம். கொஞ்சம் மரம் கட்டுங்க. ஆயிரம் மரம் கட்டுறது. மதங்கினா பிறகு நண்டை போட்டாச்சு. நண்டு நண்டை போட போறோம். வதங்கிட்டு இதுல நண்டு இருக்கு. நண்டா என்ன சொல்றாங்க? இது பேரல். நண்டை கொஞ்சம் கிண்டி விடுவோம். புளியை விட்டுட்டு அடுத்ததான் பால் விட போறோம். புளி அரைச்சிருக்கோம். அடுத்ததா பால் விடுவோம். பாத்தீங்கன்னு சொன்னா பால் முதல் பால் எடுத்து வச்சுக்கிறேன். அதை சேர்ப்பாங்க. இரட்டெல்லாம் வைக்க முதல் பால் மட்டும்தான் போடுவேன். அப்ப கொதிக்கட்டும். என்ன கொதிச்சா பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு ஏன்டா சின்ன கொஞ்சம் சொல்லி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு இதுதான் கொதிக்கட்டும். கொதிச்சா பிறகு தேவையான அளவு உப்பு போடுவோம். நண்டுக்கு உள்ளியும் மிளகும் சீரகம் போட்டு அடிக்க போறோம். தட்டி போட்டு போடுவோம். நண்டு வாசனை உரைக்கும். அப்பதான் நண்டு கழிச்சு பிடிச்சு வச்சிருக்கிற உள்ளியும் மிளகு எல்லாத்தையும் வந்து உடிச்சு போட்டு கொண்டிருக்கோம். போட்டுட்டு அடுத்தது கிடைக்கிற சாமல் அப்படிதான். இதுதான் எங்களோட சமையல். பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா தூள் போட போறோம். தேவையான அளவுக்கு தூள் போட போறோம். இரட்டல்லாமே கொஞ்சம் பார்த்து தான் போவாங்க.
இந்த தான் பிரச்சனை தூள் சாப்பிடணும். இப்போ பாத்தீங்கன்னா தூள் எல்லாம் போட்டாச்சு. கறி கொதிக்கட்டும். கொதிச்சு கொஞ்சம் வத்தட்டும். பத்தின அப்புறம் உங்களுக்கு காட்டுவோம். ஓகே, தூள்களை இப்ப கழுவியாச்சு. நீங்க இறக்க போறோம். மிக்சி ஜார்ல போடுவோம். வெங்காயம் போட போறோம். வெங்காயம் போட போறோம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு தேங்காய் போடுறோம். தேங்காய் உப்பு தேவையான அளவு தூளுக்கு போடணும். அடிச்சுட்டு நல்லா தூள் பேஸ்டா அடிச்சுட்டு நாங்கள் இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு பேசிட்டு இருக்கோம். இந்த சாப்பிட்டாலே வேணும். அதான் வைஃப் வந்து சொல்லியிருக்கா சேனல் மோனிடைசேஷன் ஆனால் தான் வீடியோக்கு வருவான்னு சொல்லி. ஸோ அது வரைக்கும் அவன் முகத்தை காட்ட மாட்டான். ஓகே, பேசிட்டு ஸோ மறக்காம வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கூட எங்களை வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க நாங்கள் கறி ஒட்டி வந்துட்டு இப்படி என்ன சரி ஓகே குழம்பா இப்போ இருக்கிற இதில் கருவேப்பிலை தூவிட்டு நல்ல வாசனை நல்ல வாசனை கருவேப்பிலை போட்டாங்க. உள்ளியும் நல்ல வாசனை இல்லை நல்லா இருக்கு. சாப்பிட்டு காட்டுவேன். பார்க்கவே நல்ல கலர்ல வாயிலெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்தா எப்படி தெரியல. இப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே ப்ரோ, நல்லா தான் இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளேன். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.